ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு பிளானாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போது நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. அதாவது அன்னத்தை வீட்டை விட்டு துரத்திடணும். அது மட்டும் இல்லாமல் சாமிதுரை பார்த்திங்கன்னா அடியோட அன்னத்தை வெறுக்கணும், சுத்தமாக என் பொண்ணே இல்லை அப்படின்ற மாதிரி தலைமுழுகணும் அப்படின்னு கனவுகளோடு பிளான் போட்டாங்க. அண்ணன் மட்டும் இல்லை, நம்ம கார்த்திகோடையும் சாமிதுரை சண்டை போடணும், என் மருமகனே இல்லை நீ அப்படின்ற மாதிரி கார்த்திக்கும் சாமிதுரைக்கும் பெரிய பிரச்சனை நடக்கணும் அப்படின்ற மாதிரி கனவுகளோடு இந்த வீட்டில் காலடி எடுத்து வச்சுருக்காங்க நம்ம ரம்யா. இப்போ அதே போல் தான் பார்த்திங்கன்னா பிரச்சனையும் நடக்குது. ஏன்னா இப்போ நம்ம சின்ன பொண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா நகையெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, இது ஏன் தங்கச்சி மீனாவுக்காக அப்படின்ற மாதிரி. இப்போது அந்த ஒரு ஆசையினால் பார்த்திங்கன்னா சாமிதுரை ஒரு பக்கம், சின்ன பொண்ணு ஒரு பக்கம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வாங்கிக்கிட்டாங்க. இப்போது அந்த மீனா கிட்ட பார்த்திங்கன்னா பிரச்சனை எதனால் அப்படின்னா இந்த நகையினால். எனக்காக எதுக்காக அவங்க போயிட்டு நகை வாங்கி கொடுக்கணும், எனக்கு அந்த நகையெல்லாம் தேவையில்லை, நான் எதுவுமே போட மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை அப்படி மாதிரி பிரச்சனை பண்ணும்போது சாமிதுரை என்ன பண்ணுறாரு, நம்ம மீனாவை கை நீட்டி அடிக்கிறாங்க. இப்போது மீனாவை கை நீட்டி அடிக்கும்போது நம்ம அண்ணன் என்ன வேடிக்கையாக பார்க்க போகிறாங்க. அண்ணன் பார்த்திங்களா சண்டைக்காக வர போகிறாங்க நம்ம சாமிதுரை கிட்ட பிரச்சனை பண்ணுறதுக்காகிட்ட. இப்போது நான் மீனா, அதாவது என் பொண்ணு மீனாவை அடித்தா உனக்கு என்ன, நீ எதுக்காக இந்த வீட்டில் இருக்க, உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்தை பார்த்து சொல்கிறாரு சாமிதுரை. யாரை பார்த்து வீட்டை விட்டு வெளியே போ சொன்ன, நீ வீட்டை விட்டு வெளியே போ, இது என் வீடு அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் சொல்கிற விஷயம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கும்போது நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா வந்துடுறாங்க. இப்போது அவசரத்தில், அதாவது நம்ம சாமிதுரை பார்த்திங்கன்னா மீனா மேலே கை வைக்கிறதுக்கு பார்த்தலாம் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கை கை நீட்டி அடிச்சிடுறாங்க. கார்த்திகை கை நீட்டி அடிக்கும்போது நம்ம அண்ணன் என்ன வேடிக்கையாக பார்க்க போகிறாங்க. இப்போது பிரச்சனை பார்த்திங்கன்னா மிக பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ரம்யாவும் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம சரவணன் ஒரு மனுஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணத்துடைய மனசுக்குள்ளே தோணுனாலும் எதுவுமே அவங்களால செய்ய முடியாது. நம்ம சரவணன் பார்த்திங்கன்னா முழுமையாக நம்ம ரம்யாவுக்கு அடிமையாக மாறிட்டாங்க. இதனால் நம்ம அண்ணத்தால் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம சரவணன் அவராக திருந்தினால் மட்டுமே முடியும். ஏன்னா ரம்யா என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கலை அப்படின்ற உண்மை நம்ம சரவணனுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ரம்யா பண்ணுறதையெல்லாம் சரி அப்படின்ற மாதிரி ரம்யா பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம சரவணனை மாற்ற முடியுமா? கண்டிப்பாக மாற்றவே முடியாது. அவருடைய விதி இப்படி தான் அப்படின்னா அப்படியே போகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணமும் பற்றியெல்லாம் எதுவுமே கண்டுக்க போகிறதில்ல. இப்போது எதனால் அப்படின்னா நம்ம சாமிதுரை அண்ட் சின்ன பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் ரம்யாவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. இவங்களையாவது மீட்டெடுக்கணும், இவங்களுடைய தைரியத்தில் இருக்கணும், இவங்களுடைய உழைப்பில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் போராடுறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஏன்னா நம்ம ரம்யாவுக்கு அடிமையாக பார்த்திங்கன்னா சரவணனும் செண்பகவல்லியும் இருக்காங்க. இவங்களையே எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரியல. இப்போது இதில் வேற என் சித்தியும் என் அப்பாவும் இவளுக்கு அடிமை ஆயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கவலையோடையும் வருத்தத்தோடையும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே நம்ம அண்ணன் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசையோடையும் ஆர்வத்தோடையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ரம்யா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு காயும் பார்த்திங்கன்னா பார்த்து நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கேட்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.